சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி இப்போதானே வந்துட்டு போச்சு, என்ன மறுபடியும் சனி பெயர்ச்சி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ பாரம்பரிய பஞ்சாங்கத்தின் படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி திருநள்ளாறில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த நிலையின் படிதான் கடந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாமே ஜாதகத்தை கணித்து வந்தார்கள், பலன்களை அறிந்து வந்தார்கள். அதனை வைத்து இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். அவரும் நானும் இணைந்து இந்த சனி பெயர்ச்சி 12 ராசினருக்கும் எத்தகைய பலன்களை வழங்கிட இருக்கிறது, இந்த சஞ்சாரத்தின் காரணமாக கிரகங்களின் பார்வைகளின் காரணமாக எந்த விதமான பலன்களை கிரகங்கள் வழங்கிட இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். தொடர்பார் உலகெங்கும் வாழும் மீனராசி என்பர்களே, சன் அஸ்ட்ரோ நேயர்களே, சனி பகவானுடைய பயிற்சி இதுகாலம் சனி பகவான் கும்பராசியிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் திருநள்ளாறு சனி பயிற்சியின் படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி மீனராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள், சாதக பாதகங்கள், மீனராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதான விஷயங்கள் உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே மிக விவரமாக திருக்கோவிலூர் மாமேதை ஜோதிட மாமேதை பரணிதரன் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே ஜோதிட பலன்களை சொல்லக்கூடிய பேற்றை, அந்த அனுக்கிரகத்தை இந்த ஆண்டவன் வழங்கி இருக்கிறார். அந்த வகையில மீனராசிக்காரர்களுடைய பலன்களை நம்ம பார்க்க போறோம். மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிடும் போதுங்க, இது குரு பகவானுடைய ராசி. மிக சாதுவானவர்கள், மிக மென்மையானவர்கள், அதுதானே எப்பவுமே மீனராசி. வாழ்க்கையில மீனராசிக்காரன் நட்பை கைவிடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு மீனத்துல ஒரு நண்பன் இருந்தாலும் ஒரு நட்பை விடக்கூடாது. உண்மை 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 உண்மை. அவ்வளவு நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில நம்ப வேண்டிய மனிதர்கள். அந்த மீனராசியில இப்ப சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான இயற்கை அசுபர் என்று சொன்னாலும் அவர் குடியிருக்கக்கூடிய இடம் முக்கியம் இல்ல. நீங்க ஒரு ரவுடித்தனம் பண்ணணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு, நல்ல மனிதர்கள் நடுவில் ஒரு குடியிருக்க, அந்த பகுதியில் வந்து குடியிருக்காரு, நல்ல குணம் வருமா இல்லையா? இப்ப இயற்கை அசுபராக இருக்கக்கூடிய சனி பகவான் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் வீட்டுல உட்கார்றாரு. உத்திரட்டாதி அவர் தானே, உத்திரட்டாதி நடுநாயகமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவர் தானே. இதுல குரு பகவானுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், புதன் பகவானுடைய நட்சத்திரம், 3 பேர். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்க சனி பகவானுடைய இந்த காலகட்டம் 2.5 ஆண்டு காலகட்டம் பெரிய பெரிய மாற்றங்களை உலக அளவுல கொண்டு வரும். இப்போ 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி விஷயம் மீனராசி 30 ஆண்டுகள் கழித்து வர. அப்படி சனி பகவான் வருகிற போது அடுத்து 2.5 ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும் போது மேஷத்துக்குள்ள போவாரு. அப்போ உலக அளவுல பெரிய மாற்றங்கள் இருக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரிய வளர்ச்சி இருக்கும். இது மோட்ச ராசி இல்லைங்களா? மோட்ச ராசி எல்லாவற்றையும் அடையக்கூடிய ராசி. ஆமா, மோட்ச ராசி எல்லாவற்றையும் அடையக்கூடிய ராசி. அப்போ எல்லாம் அடைஞ்சிட முடியும். 2 விஷயத்தை பார்த்தோம் இல்ல. என்னன்னா, நம்முடைய நாடு தமிழ்நாடு இருப்பாங்க, கடகராசி. கடகராசிக்கு சனி பெயர்ச்சி முடிஞ்சு போச்சு. 8 இருந்து சனி பாக்கியத்துக்கு போயிட்டாரு. மகரத்துக்கும் தேசத்துக்கும் சனி 3க்கு போயிட்டாரு. நாடும் சுபிட்சமாகிறது, நம்முடைய மாநிலமும் சுபிட்சமாகிறது. சுபிட்சம் கிடைக்க போகுது. இப்ப மீனத்தை சந்திரிக்கின்ற போது எல்லா தேவைகளும் நிறைவேற போகுது. அப்போ இந்த சனி பகவான் மேஷத்திற்குள் அடுத்து நுழையும் போது இப்ப மீனத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார். இந்த 2.5 ஆண்டுகள் மிகப்பெரிய மாற்றங்களை தருவார். நம்ம மேஷத்துக்குள்ள சனி பகவான் வருகிற போது இந்த உலகத்துடைய புதிய அத்தியாயம் தொடங்குகிறதுன்னு எடுக்கணும். அதற்கு அச்சாரமாக வெள்ளோட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் மீனத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம். பெரிய பெரிய மாற்றங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள், இது எல்லாத்தையுமே இது கொண்டு கொடுக்க போகுது உலக அளவிலே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் விஷயங்களிலே மிகப்பெரிய மாற்றங்களை இந்த சனி பகவான் கொண்டு கொடுக்க போகிறார். சனியுடைய வீட்டுல ராகு வேற இருக்கார். ராகுதான் இந்த டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை சொல்லக்கூடிய கிரகம். ஆகவே பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சனி பகவான் மீனத்துல இருந்துகிட்டு 3வது பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் ரிஷபம். ரிஷபம் என்பது கலை. ரிஷபம் ஒரு அழகுல முக வசீகரம். அப்ப அந்த ரிஷபத்தை இந்த சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுகிற போது நிறைய பேர் கலைத்துறையிலே நிறைய சாதிக்கணுங்கிற எண்ணம்
நிறைய பேருக்கு வரும். ஆனால் கலைஞர்களுக்கு உடல் நலம் பாதிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. கலைஞர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய புதிய முயற்சிகள், திரைப்படத்துறை, நாடகத்துறை, இது சம்பந்தமான புதிய பரிமாணங்கள், எப்படி ஓடிடி தளங்கள் வந்துச்சோ அது மாதிரி புதிய பரிமாணங்கள் கலைகள்ல வரும். திரைப்படத்துறையை விட அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு நகர்வு கலைத்துறையில வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப கலைஞர்கள் புதிய புதிய வாய்ப்புகளுக்கு தங்களை தயார் பண்ணிக்கணும். இப்ப செல்போன் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப சுக்கிரனுடைய அம்சம் தானே, ராகுவும் சுக்கிரன் தொடர்பு வருது பாருங்க. அப்ப சனி பகவான் அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய செல்போன் விஷயத்துல கூட வேறு வகையான தகவல் தொடர்பு சாதனங்கள் வரக்கூடும், பெரிய மாற்றங்கள் வரக்கூடும். அதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுலதான் கவனமா இருக்கணும். மனைவியுடைய விருப்பம் என்ன, கணவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்து செயல்பட வேண்டி இருக்கு. இல்லைன்னா திருமண வாழ்க்கையில சில கசப்புணர்வுகள் வருவதற்கு வாய்ப்பாயிருது. குருவுடைய பார்வை இருந்தாவது பரவாயில்ல, அதுவும் இல்லை. அப்ப திருமண உறவுகளில் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு. 2ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கல, பார்வனையும் பார்க்கல. இது இந்த மீனராசிக்காரங்க தப்பு பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. இல்ல 2ஆம் இடத்தை பார்த்துட்டாங்க, 2ஆம் பார்க்கல. என்னன்னா 3 கிடையாது, 11க்கு வழி இல்ல, அங்கேயே வேலை இல்ல. ஆமா, அப்ப இங்க 2 தான் போட்டு முட்டிக்குவாங்க. ஆமா, இவங்களுக்குள்ள முட்டிக்கிடுவாங்களே தவிர யாராலும் முட்டிக்கிடுவாங்க. 3ஆம் நபர், எங்க வீட்டுல நீ எங்க அம்மாவை நீ சரியா பாத்துக்கலாம், கணவன் சண்டை போடுவார். ஆமா, என் தங்கச்சியை நீ சரியா பார்க்கல சண்டை போடுவார். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குமே தவிர தவறான உறவுகள்னு நம்ம எடுக்க கூடாது. கணவன் மனைவி பிரச்சனையின் உடனேயே இது நம்ம வேற மோசமான உறவுகள் எடுக்க வேண்டாம். அதைத்தான் ஐயா சொல்றாங்க, 11ஆம் இடத்தோட தொடர்புல பாருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு உங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இப்போ இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒரு நாட்டுல இருக்கீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு வேலை வாய்ப்பு ரீதியா போவீங்க. மல்டிநேஷனல் கம்பெனில இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போதுங்க, மகிழ்ச்சியா இருக்கலாம். மல்டிநேஷனல் கம்பெனி வேலை இருக்கு. அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை கர்மஸ்தானத்தை பார்க்குது. வீட்டுல வயதானவர்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்துல அக்கறை எடுங்க. நிறைய பேர் இப்ப 6ல கேதுவும் 10ல சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வேலையில விஆர்எஸ் வாங்கக்கூடிய அமைப்பு கூட பலருக்கு வரும். புதிய வேலையை தேட வேண்டிய அவசியம் இருக்கும். அதெல்லாம் நீங்க சமாளிச்சிருவீங்க, அழகாக நீங்கள் மீண்டு வருவீங்க. அது என்ன காரணம் மீண்டு வருவீங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராது. பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும். 2வது, புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்க போகுது. இதெல்லாம் மீனராசிக்கு ரொம்ப நல்ல விஷயங்களாக நான் பார்க்கிறேன். புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணம் நிறைய பேருக்கு இப்ப வரும். வேலை மாற்றம் என்பது நல்ல மாற்றமா இருக்கும், ஏமாற்றமா இருக்காது. சரி, இந்த காலகட்டத்துல யாரை வழிபட்டால் இன்னும் நன்மைகள் உருவாகும் அப்படின்னு சொன்னா மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடணும். ஐயா அழகா சொன்னாங்க, மீனராசியில நடுநாயகமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது. நாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் என்னோடனே மதுரை மீனாட்சி தான். மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வழிபடுகிற போது நல்ல முறையில வாழ்க்கை அமையும், பொருளாதார உயர்வுகள் ஏற்பட வாய்ப்பு உருவாகும். இப்போ ஜென்மசனியை பத்தி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்கல்ல, பயம் இருக்கு. என்னன்னா பொதுவாகவே என்னன்னா ஒரு தவறான அபிப்பிராயம் தான் இது. ஜென்மசனி காலம் ஆரம்பமாக போகுது, சனி பகவான் என்ன பண்ண போறாரோ, நமக்கு இந்த சங்கடங்கள்லாம் வருமா? இப்போ எட்ட நேரங்களிலும் மற்ற கிரகங்களையும் நாம் பார்க்கணும். ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துடணும். ஒரு நல்ல திசா புத்தி நடந்து வச்சுங்களேன், ஒரு திசாநாதன் 50% யோகமான பண்ண கொடுத்துருவாங்க. இது கோச்சார கிரகங்கள் தான். கோச்சார கிரகங்கள் பேசுகின்ற போது கூட மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களையும் பார்க்கிறோம். ஆனா தசாபுத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இதுல ஒரு பலன் மாறுதலா இருந்தா நேயர்கள் கவலைப்பட வேண்டாம். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் பிரச்சனையே கிடையாது, பயப்பட அவசியமே கிடையாது. புரியுங்களா? அடுத்து குரு பார்வை கிடைக்குதா உங்க ராசிக்கு? அந்த காலகட்டம் சுபட்சமான காலகட்டம். குரு சனி பகவான் வக்ரம் அடைகிறாரா? அந்த பலன்கள் இப்பொழுது இருக்கின்ற நெகட்டிவான பலன்கள் கிடைக்காது உங்களுக்கு. அஸ்தமனம் ஆகிறாரா? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி பேசிட்டு போலாம். இப்படி நிறைய பெரிய ஆய்வு தெரியும் உங்களுக்கு. எல்லாமே ஒரு ஆய்வு ஆய்வு ஆய்வு. நமக்கும் தெரியாத பல விஷயங்கள் நம்ம தேடி தேடி கத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, புரியுங்களா? நம்ம எல்லாரும் கடல், பெரிய கடல், புரியுங்களா? நிறைய கத்துக்கிட்டே இருக்கோம். இதனால என்ன நடந்தது, ஏன் இப்படி நடந்தது என்று ஒரு மருத்துவத்துல ஒரு மருத்துவர் ஒரு ஆய்வு பண்ணுவாங்க இல்லைங்களா? ஒரு புதிய புலப்படாத ஒரு விஷயம் கிடைக்கின்ற போது அங்க ஒரு ஆய்வு வரும். நாம என்ன பண்ணுவோம், அதான் பண்ணுவோம். எப்படி இந்த ராசினருக்கு இந்த நேரத்துல இந்த பலன் கிடைச்சது, ஏன் கிடைக்காம போச்சு, சரி வேற எந்த கிரகம் தடையா இருந்தது, இதெல்லாம் பார்ப்போம்ல. நிச்சயமா. அப்போ நீங்க மருத்துவம் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது.
இப்போ சனி பகவான் மீனத்துல இருக்கார். ம். இப்போ மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் அங்க அங்க வர்றாரு. வராரு, அங்க வராரு. செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் அடுத்தது அங்க மீனத்துல வராரு, வரும். வராரு. இந்த சூரியன் செவ்வாய் சனி இது வரும்போது ம். பலருக்கு இந்த காலகட்டத்துல என்னுடைய சந்தேகம், இந்த கேன்சர் நோய் இருக்கு பாத்தீங்களா, இது இருக்கோ என்று பலருக்கு பயம் வரும். பயம் வரும். அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. அவர்கள் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு, இந்த மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் இந்த நோய் வந்துருச்சோன்னு பயம் பலருக்கு இருக்கும். அவர்கள் அவசரப்படாம ஒரு ஸ்கேன ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு திரும்ப எடுத்தால் அவர்களுக்கு அந்த பயம் அற்று போகும். ஐயா ஒரு தகவல் சொல்லுவா அவங்களுக்கு, ம். அவங்க சொல்லி ஆகணும். ம். ஐயா ஜென்ம சனி ஆரம்பம் சொன்னாங்க இல்லையா, 6 நாள், ம். 7வது நாள் பாத்தீங்கன்னா சனி அஸ்தமனம் ஆகும். அஸ்தமனம் வராது. அப்போ அதற்குள்ள சூரியனும் வந்துட்டு வெளியே போயிடுவார். ஆமா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பொதுவா மீன ராசியில பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவாற்றல், ம். பெரிய கற்பனைகள், கனவுகள், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும். ம். ஆனா அங்கங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை என்பது சரியா அமையாது. உபயராசி, உபயராசி 7ஆம் அதிபதி யாரு? பாதகாதிபதி யாரு? ஆமா, பாதகாதிபதி. புரியுங்களா? உபயராசிக்காரங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய ராசி 7வது ராசி. 7ஆம் ராசி. பாதகஸ்தானம் கெடுதல் தானே வரும். நிறைய பேர் பாருங்க, திரும்ப பிரச்சனையா இருக்கும். நிச்சயமாக மனசுக்கு ஏற்ற வாழ்க்கை இருக்காது. மனசுக்கு ஏற்ற வாழ்க்கை நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்ல. இவருடைய கனவு சாதுக்கள் அனுசரிச்சு போறாங்க. அது சரியா சொல்றீங்க. வேற தலையெழுத்து, இதுதான் வாழ்க்கை, பெரியவங்களுக்காக வாழ்ந்துதான் ஆகணும், தலையெழுத்து போயிட்டு இருக்காங்க. பொதுவாக மீனராசினர் ரொம்ப திறமசாலிகள், அனுபவசாலி. ரொம்ப என்ன பிரச்சனை வந்தாலும் இதனால்தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதுதான் இதற்கு காரணம், அந்த அறிவாற்றல் பாருங்க. அப்ப சமாளித்திடக்கூடிய சக்தி பொதுவாக மீனராசியில பிறந்த நிறைய பேர் பார்த்திருக்கோம், அரசியல்வாதிகளை பார்த்திருக்கேன். சரிங்களா? அவர்கள் எதை இலக்காக வைத்திருந்தார்களோ, ஒரு இலக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை அடைஞ்சிடறாங்க. மோட்ச ராசி இல்லைங்களா? மோட்ச ராசிங்களா இருக்கிறீங்க, நிச்சயமா அடைஞ்சிடறாங்க. இலக்கினை நிச்சயமாக அடைந்து விடுகிறார்கள். அது கர்ம விலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய இலக்கு இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். ஐயா அழகான ஒரு விஷயம் சொல்றாங்க. தான் சந்தித்த அரசியல்வாதிகள், அரசியல் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகங்களை பார்த்த அனுபவத்தின் ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. மோட்ச ராசி மீன ராசி என்பதனால் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்படிங்களா? இன்னும் எடுத்து போயிடுறாங்க. சில பேர் பார்த்திருக்கேன் நான், மிகப்பெரிய நான் சொல்ல விரும்பல, பேரை சொல்ல விரும்பல, சரியான இடத்துக்கு போய் உட்காந்துருக்காங்க. ஆச்சரியப்படத்தக்க இவருக்கா இந்த பதவி, அவரு அங்க இருந்தாரு அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வெற்றி பெற்று கண்ணு முன்னால தமிழகத்திலேயே பார்த்திருக்கோம். ஓபிஎஸ் சாதாரண பெரிய உச்சத்தை தொட வைத்தது அந்த மீன ராசி தானே தொடர்ந்து. சசிகலா அம்மையார். ஆமா, இப்படி பாத்தீங்கன்னா சாதாரண நிலையில இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்காங்க. ஆமா, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு பெரிய மனிதர்கள் ஆகிறாங்க. இது பெரிய மனிதனுடைய ராசி, இது மீனராசி. ஏன்னா மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய, அறிவுரை சொல்லி நீ சொன்னீங்க ஆரம்பத்திலேயே, ஒரு மீனராசி கணவனாகவோ மனைவியாக இருந்து விட்டால் அந்த நபர் ஜெயிச்சிடுவாரு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை கூறி வழிநடத்தக்கூடிய ராசி. இப்ப நீங்க இதை சொல்லும் போதுங்கய்யா, இந்த மீன ராசிக்குள்ள சூரியனும் சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அந்த இப்ப மார்ச் 15க்குள்ள ஏப்ரல் 15க்குள்ள 15ல இருந்து மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் 15க்குள்ள தேர்தல் தான். அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் தேர்தல் நடத்துவாங்க. ஏப்ரல் 15 பிறகுதான் தேர்தல். ஏன்னா அதுக்குள்ள நடக்க விடாது, இந்த வாய்ப்பே கிடையாது. இப்ப தள்ளி போயிட்டு இருக்குல்ல, தள்ளி போகுது பாருங்க, இயல்பாவே தள்ளி நடக்க விடாது. சூரியன் உச்சமடைகின்ற மேஷ ராசி தான் தேர்தல். இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு தேர்தல் ஏப்ரல் 15க்கு பிறகு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அரசியலிலே மாபெரும் குழப்பம், போராட்டம், பிரச்சனைகள் கொண்டு கொடுக்கும். அனல் பறக்கும், அனல் பறக்கும், அனல் பறக்கும், குழப்பம் ஏற்படுத்தும், எதிர்ப்புகளை அதிகரிக்கும், பொதுவான விஷயம். பெரிய கூட்டணி குழப்பங்கள் நிறைய நடக்கும். இப்பவே நடக்கும். பேசிட்டு இருக்கு பாருங்க, இப்பொழுதே 6 கிரக சேர்க்கை ஆரம்பமாயிடுச்சு. இப்பவே ஆரம்பமாயிடுச்சு. குழப்பங்கள் நம்பியவர்கள் நிறைய இருக்கும். நம்பியவர்கள் நட்டாட்ட விட்டு போயிடுவாங்க. நிச்சயமா. இப்போ மீனராசி பத்தி பார்ப்போம். ஆமா, இதுல இன்னொரு விஷயம் சொல்றேங்க ஐயா. மீனராசிக்குள்ள இந்த கிரக சேர்க்கைகள் எப்படி அமைவதனால பொதுமக்களுக்கிடையே ஒரு பதட்டம், ஒரு பயம் இந்த காலகட்டத்துல இருந்துகிட்டு இருக்கும். சில சேனங்கள்ல ஏதோ ஒரு இயற்கை சீற்றங்கள். நான் எப்படி எதிர்பார்க்கிறேன்னா, சூரியன் செவ்வாய் சனியுடைய அமைப்பை பார்க்கிற போது எங்கேயாவது அணுக்கதிர்கள், அணு ஆயுதங்களால் வரக்கூடிய பிரச்சனையோ, அணுக்கதிர்களால் வரக்கூடிய சூரியன் செவ்வாய் இருக்கு, அணுக்கதிர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளோ, ஆகாய விபத்துக்களோ, இயற்கை சீற்றங்களோ மிக அதிகமா இருக்கும். சில நாடுகளுக்கு இடையில அணு ஆயுதங்கள் பயன்படுத்தி போர் கூட நிகழலாம். அப்படி பிரச்சனை இருக்கும். நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த
4ஆம் தேதி தொடங்கி ம். மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளாகவே 6 கிரக சேர்க்கை இருக்கு. ம். இப்ப பெரிய சங்கடங்களை சந்திக்க நாம பாக்குற 24ஆம் தேதி மறைந்த தோழர் நல்லக்கண் அவர்கள் மறைகிறார். ஆமா. பெரிய அரசியல் ஆமா. ஜாம்பவான், முதுபெரும் அரசியல் தலைவர். அப்போ ஏதோ ஒரு இயற்கையை பாருங்க, அந்த தமிழகம் அப்படி ஒரு பேர் இழப்பு சந்திச்சிருக்கு. பேரிழப்பு. அப்போ தோழர் நல்லகனுடைய மறைவு என்பது பேரிழப்பு. இது நான் சொல்லிட்டே வரேன். என்னன்னா மார்ச் மாதம் பிப்ரவரி 24 தொடங்கி மார்ச் 6 வரை நிறையவே பார்ப்போம் சொல்லிட்டு இருக்கேன். அங்க விபத்துகளையும் பார்க்கலாம், கதிர்வீச்சுகளையும் பார்க்கலாம், விமான விபத்திலையும் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கதான் பெரிய அளவிற்கு பொதுமக்களே வந்து பாதிப்படைவாங்க. நிறைய பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில், ஒரு மனப்பதட்டம், பாதிப்பு, வாழ்க்கையில் குழப்பம், அதெல்லாம் இருக்கும். அப்ப அந்த அவரவர் குலதெய்வத்தை வழிபடுறது நல்லது இல்லையா? அப்ப மார்ச் 6ஆம் தேதி தான் சனி நகருகிறார். சனி வந்து மீனத்துக்கு போயிடுறாரு. மீனத்துக்கு போவதே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். மீன ராசினுக்கு விரைய காலம். விரயஸ்தானத்துல 6 கிரகம் சஞ்சரிப்பதை விட ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் வருவது என்பது அவர்களுக்கு இது யோகமான நேரம் தான். லாபாதிபதி வராரு. ஆமா. அப்ப மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை லாபமா இருக்கும். ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். என்னுடைய பார்வையில் எப்படின்னா, தைரியம், வீரியம், வேகம், பராக்கிரமம் எல்லாம் இப்பொழுது இவளுக்கு ஏற்படும். மூணாவது பாக்குறாரு, என்ன பிரச்சனை கொடுக்க போறாரு, நீங்க அதை மட்டும் தான் பாக்கணும். என்ன பிரச்சனை கொடுக்க போறாரு? நம்ம வந்து குடும்பத்தை பத்தி வேற எதுவும் பேச வேண்டாம். 7ஆம் இடமே பாதகஸ்தானம் தான். அது 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்குரிய இடம். அது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அப்ப வாழ்க்கை துணைக்கும் இவர்களுக்கும் ஒரு பிரிவினை வரக்கூடிய அளவிற்கு சில சிக்கல்கள், சோதனைகள், இல்ல சூழ்நிலைகள் அப்படி அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேர் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் போவாங்க. ஏன்னா சுப கிரகத்தின் பார்வை கிடையாது, போக வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடம் நீங்க முதல்ல தெளிவா சொல்லிருக்கீங்க. என்னன்னா, சில பேர் வந்து வேலையே வேண்டாம், நான் விஆர் செய்து கொடுத்துட்றேன். நீங்க வேலை இருந்தாலும் கஷ்டப்படணும், கஷ்டப்படும். இந்த வேலையே எனக்கு வேண்டாம் புரியுங்களா? அப்போ வந்து இந்த வேலையில், தொழிலில் சில சங்கடங்கள், நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நம்புவாங்க. நாம நம்ப முடியாது இல்ல. ஏன்னா குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு வருது இல்ல. அப்ப குருவுடைய பார்வை அப்ப ஏன் பயப்படணும் புரியுங்களா? நீங்க பாட்டு போயிட்டே இருங்க, வேலை செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருங்க, வாழ்க்கை துணையோட அனுசரிச்சுட்டு போங்க. இந்த 2 விஷயம் பிறந்தாவே போதும். மீன ராசினருக்கு இது வந்து அற்புதமான காலமா இருக்கும். ஜென்ம சனி பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஒரு நல்ல தகவல் சொல்லிருக்கீங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரை வழிபட்டு வாங்கன்னு சொல்லிருக்கீங்க. அது போதுமான விஷயம். இந்த சனி பெயர்ச்சி மீனராசினருக்கு ஒரு யோகமான பயிற்சியாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, இதை பார்க்க மாட்டீங்களா? நாங்களும் உங்களை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க இருவரும் மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.